இந்த வெயிலுக்கு எங்கள் உடம்பு குழுக்குழுன்னு ஆக்கிறதுக்காக நாங்கள் போன இடம் தான் இந்த கூழ் கடை. இந்த கூழ் கடையில் இருக்கிற சைடிஷை பார்த்தவொடனே எங்களுக்கு இன்னும் 2 சொம்பு சேர்த்து சாப்பிடணும் போல இருந்தது. ஆனால் அவ்வளோ சைடிஷ் வச்சுருந்தாங்க. அந்த அண்ணா கிட்ட ஒரு சொம்பு கூழ் கொண்டான்னு சொன்னேன். அந்த அண்ணாவும் சொம்பில் பாதி அளவுக்கு கூழை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியனை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கூழை ஊற்றி கொடுத்தாரு. இதுக்கு சைடிஷாக முதல்ல மாங்காய் வத்தலை நல்லா மிளகா இடித்து போட்டு தாளித்து வச்சுருந்தாங்க. அதை ட்ரை பண்ணேன். நிஜமாகவே செம்மையான ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த கூழு கூட அந்த மாங்காய் வத்தல் செம்ம காம்பினேஷனு. அடுத்ததாக பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா மேலே சால்ட்டு தூவி வச்சுருந்தாங்க. இந்த கூழும் அந்த பச்சை மிளகாயை சாப்பிடும்போது நல்லா காரம் சாரமாக அப்படி ஒரு டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு பொரியல், காஞ்ச மிளகா வத்தல்னு எக்கச்சக்கமான சைடிஸ் இருந்தது. குறிப்பாக பச்சை வெங்காயை கட் பண்ணி எண்ணெயில் தனி மிளகாத்தூள் போட்டு வறுத்து வச்சுருந்தாங்க. அதை சாப்பிடும்போது கூழுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. இந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலுக்கு கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வரட்டுமா? பாய் பாய்.